மேஷராசி அன்பர்கள் நீங்க 7 நாட்டு சனியில வர இருக்கிறீங்களே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராகு நிறைய நல்லது செய்ய போறோம். மூத்த சகோதரர்களால் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். திடீர் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாருங்க, தாய் தந்தை மனைவி குழந்தைகள்லாம் விட்டு இதை நீங்க செய்யக்கூடாதது ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு செய்யக்கூடாதுங்க. அது என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்திலே ஒருத்தவங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கன்னா 100ல 1-2 பேருக்கு வந்து பாருங்க, சுய ஜாதகத்துல சந்திரனோட ஒரு கன்ஜங்ஷனை பொறுத்து, சந்திரனோட கன்ஜங்ஷன் பெருசா ஃபேவரா இல்லை, அதுக்கும் மேல அவங்கள பாபர் பாக்குறாங்க அப்படின் போது வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க நம்ம வாழ்க்கையில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ராகுவும் கேதுவும் பாருங்கள், ஒருத்தவங்கள ரொம்ப சீக்கிரம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது கோச்சார பிரகாரம் அவங்க வந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் ராகு கேது நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். அந்த வகையில் வந்து பாருங்க, ராகு பகவானும் கேது பகவானும் மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க. இப்படி மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய ராகுவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ், அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத தரதான் போகிறாங்க. பொதுவாக இவங்க வந்து பாருங்கள், எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்றாங்க. ராகு பகவான் மீனத்துலேருந்து கும்பமும், கேது பகவான் கன்னியிலேருந்து சிம்மமும் பயிற்சி ஆகுறாங்க. இப்படி பயிற்சி ஆகக்கூடிய ராகுவும் கேதுவும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் தரப்போறாரு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், நம்ம ராகுனா யாரு கேதுனா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. இவங்க சூப்பர்கள் கேடர்ல வர்றது இல்லைங்க, அசூப்பர்கள் கேடர்ல தான் வராங்க. இந்த ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல ராகு வந்து யாரை இண்டிகேட் பண்றாரு அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தினோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கா, கடாட்சம் நம்மளுக்கு இருக்கா, குலதெய்வத்தினோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது ஒருத்தவங்க ஜாதகத்துல ராகு இருக்கிற பொசிஷனை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கும் மேல ராகு வந்து என்னென்ன தொழிலுக்கு காரகனா இருக்கா அப்படின்னா, டிஜிட்டல் மீடியா, பாம்பு பண்ணை, பாம்பாட்டியா இருக்கிறது, தொழுநோய் மருத்துவம், அம்பாசிடர்ஸ், வெளிநாட்டு வர்த்தகம், சர்க்கஸ், இப்படி நிறைய வந்து எக்ஸ்ட்ராடினரி. ராகு இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லைங்க, பலவிதமான தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு உரியதாக இருக்கும். அதே மாதிரி ராகு ரொம்ப சூப்பராக இருக்காரு அப்படின்னா, அவங்க பல சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காரு அப்படின்னா பல மொழிகள் தேர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஃபாரினுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போயிட்டு வருவாங்க, ஃபாரினில் வேலை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாங்க ராகு பகவானை பற்றி. அதுவும் மேலே இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வேலை, அவங்களுக்குன்னு பெருசாக வேலை கிடையாது. என்ன பண்ணுவாங்க, ராசியாதிபனோட வேலை, எந்த பாவத்தில் இருக்காங்களோ அவங்களோட வேலை, வீடு கொடுத்தவன வேலை, சாரன் வாங்கினவனோட வேலை, இப்படி பலவிதமான வேலைகளை செய்வாங்க. பொதுவாகவே ஒரு சுயஜாதகத்தை ராகுவும் கேதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அப்படிப்பட்ட ராகு பகவானோட பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். கேது அப்படின்னா, கேது ஒரு ஜாதகத்தில் வந்து பாருங்க, நம்ம இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கா, நம்ம விழுந்து தெய்வத்தை கும்பிடுறோம், இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தை பார்த்தாலே கேதுனோட பொசிஷனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கேது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஞான மோட்சகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ராகுவை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அயன சயன போஜன போக்கியகாரகன் தான் ராகு. இவன் கேது ஞான மோட்சகாரகன். இவன் வந்து பாருங்க, கேது எதுக்கு உரியவன் அப்படின்னா, மருத்துவம், கைரேகை, மத போதகம், மிஸ்மரிசம், துறவரம், பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா சிறைச்சாலை, போதை வஸ்துக்களுக்கு ஆளாகிறது, ஒரு ரொம்ப நாளாக நோய்வாய்ப்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது காரகனாக இருக்கான். ஆக இவங்க ராகு கேதுவை பற்றி இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு சொல்லிட்டேன். வாங்க, ஒவ்வொரு ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு என்ன பாவத்தில் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். பொதுவாகவே வந்து பாருங்கள், ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழலாம் அப்படின்னு, 11ல் பாவி இருந்தாலும் அரசனை போல வாழலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. 11ஆம் பாவம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். சுய ஜாதகத்திலே ஒருத்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சுய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருந்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு விளையாட்டாக எங்கள் அப்பா சொல்கிறது உண்டு. ஆக இந்த மாதிரி
லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸுங்க. அதுக்கும் மேலே மேஷராசி அன்பர்கள் நீங்கள் 7 நாட்டு சனியில் வர இருக்கிறீங்களே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராகு நிறைய நல்லது செய்ய போகிறோம். மூத்த சகோதரர்களால் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும், கீர்த்தி புகழ் அடிமை ஆட்கள் அப்படின்றது நம்மளுக்கு வருவாங்க. நம்ம வந்து ஒரு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான நிறைய பிராப்தத்தை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆல்ரெடியே நாங்கள் ஒரு தொழில் நடத்துகிறோங்க, அந்த தொழிலில் வந்து பாருங்கள் திடீர்னு ஒரு முன்னேற்றம், பெரிய வந்து ஃபாரின் கிளையன்ஸ் வருவாங்க, ஃபாரினுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டு மக்களால் ஆதாயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர் அவங்களால நம்மளுக்கு ஆதாயம் முன்னேற்றம், அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம ஆக்சிடென்ட்லாம் அவங்கள மீட் பண்ணுவோம், அவங்களால நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் தாய் தந்தை மனைவி குழந்தைகள்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஐயோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னா இல்லைங்க. இது வந்து பாருங்கள் நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ராகு வந்து 11ஆம் பாவம், நம்மளுக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ரொம்ப நாள் அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடி இருந்திருப்போம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டினால நம்ம வெளிநாட்டுக்கு போக பிராப்தம் கிடைக்கும், அப்போ நல்ல வருமானம் கிடைக்கும். அப்போ பிரிஞ்சு இருக்கிறதும் ஒரு விதத்தில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடிமை ஆட்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து புதுசாக வந்து வேலை தொங்குவாங்க, தொழில் தொங்குவாங்க, அதில் புதுசாக ஆட்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். பொதுவாக ஒரு வார்த்தை 11ஆம் பாவம் ராகு, ராஜ சன்மானம் கிடைக்கும். சின்ன அளவுலையாவது ஒரு மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி இதெல்லாமே, அதாவது புகழ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த 1.5 வருஷ காலகட்டம். புரியுதுங்களா? சரி, இதை நீங்கள் செய்யக்கூடாதது ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று செய்யக்கூடாதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம உறவினர்களோட பகை அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? உறவினர்கள் எந்த உறவினர்களாக இருந்தாலும் பெரிய பகை அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கக்கூடாது. செய்ய வேண்டியது என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ராகு 11ஆம் பாவம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கார். அதுக்கு மேலே குருனோட விசேஷ பார்வை மிதுனத்துலேருந்து குரு வந்து பாருங்கள் அவரோட விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை ராகு மேலே பதிக்கிறார். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கொடுக்கக்கூடிய நிறைய நல்லதை வந்து பார்த்திங்கன்னா குரு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய உழைக்கணும், நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி அமேசிங்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடாத விஷயம் உறவினர்களோட பகை, தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயும் ஒரு மனஸ்தாபம், மனசு வந்து சஞ்சலப்படுற மாதிரி பேசுறது அது வேண்டாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேது பகவான் 5ஆம் பாவம், கேது பகவான் 5ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகி இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது இருக்கும். ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும். சின்ன பிள்ளைங்க தாங்க, ஃபேமிலியோட தான் இருக்காங்க, ஒரு 18 வயசு பிள்ளை என் கூட தான் இருக்குது அப்படின்னாலும் நான் வந்துமா நீங்கள் வீட்டுக்குள்ளே கச்ச 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 நடந்துகிட்டே இருக்காதிங்க, எனக்கு தனியாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, என் ரூம்லேயே நான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்க வீட்டை விட்டு அதாவது ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியே மற்றவங்க எல்லாரும் கூடி பழகி சிரித்து விளையாடிட்டு எல்லாம் இருக்கிறாங்கன்னா கூட இந்த பிள்ளைங்க வந்து அது டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்க. இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நம்மளுக்கு தனிமை அப்படின்றது இனிமையாக இருக்கும். புரியுதுங்களா? தனிமை அப்படின்றது கொடுமை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பாருங்கள் 5ஆம் பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால தனிமை அப்படின்றது இனிமையாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு மத்தியம வயசு கொஞ்சம் வந்து வயது முப்பு இருக்கவங்களுக்குலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படின்றது ஏற்படும். டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் கேத்து 5 அப்படின்னாலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உயரமான இடத்துலேருந்து விழறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக சுய ஜாதகத்தில் 5ல் கேத்து அப்படின்னாலே ஃபால் ஃப்ரம் ஹை பிளேசஸ் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப உயரமான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. இது உயரமான இடம்னா நம்ம வந்து பாருங்கள் கொடைக்கானல் மலை மேலே உச்சியில் ஏறி நின்று நம்ம வந்து சூசைட் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது இல்லை. பொதுவாகவே வீட்லேயே வந்து நம்ம மாடி ஏறுறோம் அப்படின்னா கூட சட்டுன்னு வந்து ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கீழே விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு 100ல் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது சுய ஜாதகமும் அது பிளேஸ் அ மேஜர் பார்ட். அதே மாதிரி 100ல் 1-2 பேருக்கு வந்து பாருங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட ஒரு கன்ஜங்ஷனை பொறுத்து சந்திரனோட கன்ஜங்ஷன் பெருசாக ஃபேவராக இல்லை, அதுக்கும் மேலே அவங்கள பாபர் பார்க்குறாங்க அப்படின் போது நீர்னால கண்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம வாட்டர் பாடிஸ் கிட்ட கடலுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு நடுவில் ஒரு பாறை மேலே உட்காந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீர தீர செயல்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்து கேது இருக்கிறது.
நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொஞ்சம் மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அபார்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ட்ராவலிங் அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி குழந்தை பிறப்பதில் கொஞ்சம் சிக்கல், காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மேஷராசி அன்பர்கள் கேத்துனோட ஒரு 5ஆம் பொசிஷனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உயரமான இடத்துக்கு போக வேண்டாம், நீர்நிலைகளுக்கு நிறைய போக வேண்டாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பாருங்கள், ட்ராவலிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஹீட்டான வசதிகளை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி காசு, பணம், வசதி, அந்தஸ்து இது எதுக்கும் எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கேத்து 5ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்ம ஏதாவது வந்து பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா, பொதுவாக ராகுவுக்கு நான் சொன்னேன், உறவினர்கள்கிட்ட விரோதம் வேண்டாம், அதுவே ஒரு உன்னதமான பரிகாரமாக இருக்கும். கேத்து 5ஆம் பாவம், அதுக்கும் மேலே ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது, நம்மளுக்கு எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை. ஆனால் கேத்து 5ஆம் பாவம் அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒன் திங் வி ஹாவ் டு டூ, அது என்ன அப்படின்னா, நம்ம தெருநாய்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தெருநாய்கள் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது மூலியமாகவே கேத்து பசிஃபை ஆகிடுவாருங்க. ரொம்ப ஒரு எளிமையான, சிம்பிளான, உன்னதமான பரிகாரம் கேத்துவை பிரீத்திப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, தெருநாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. இல்லைங்க எங்களுக்கு வீட்டில் வசதி இருக்குது, எங்களால் டாக்ஸ் வளர்க்க முடியும் அப்படின்னா குட்டியூண்டு பப்பீஸ் ஆகுது, அதுக்குன்னு குட்டியூண்டு பப்பீஸ் வாங்கி வளர்த்துட்டு அது வளர்ந்த பின்னாடி அதை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, கண்டினியூஸாக வளர்க்கணும். அப்போ முடியும் அப்படின்னா குட்டி பப்பீஸ், இந்த ஷிட்ஸு மாதிரி பப்பீஸ் வாங்கி வளங்க. கேத்து முழுசுமே பிரீத்தி ஆவார். ஆக மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, என்னென்ன செய்யணும், என்னென்ன வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். தெளிவாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.